பாஜகவை எதிர்க்கிறார். பாஜகவை யார் எதிர்க்கல தமிழ்ல? நோட்டாக்கு கீழே நாங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன், எங்களை நோட்டாக்கு கீழே நாங்க. இப்பொழுது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 80 அசம்பிளி சீட்ல 2வது வந்திருக்குமே, அப்படின்னா என்ன நாங்க நோட்டா கீழையா? அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் படிக்கணும் விஜய். அதான் நான் சொல்லிட்டேனே, தமிழ்நாட்டுல பாஜகவை எதிர்த்தால்தான் அரசியலில் முன்னேற முடியும் என்று ஒரு குருட்டுத்தனமான ஒரு போக்கு. இப்போ திமுகவும் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறது. திமுக நீங்க சொல்லுங்க, ஒத்துக்கிறேன், ப்ரூவன் பார்ட்டி. தாவேகா இது வரைக்கும் எலெக்ஷனை பார்த்துருக்காங்களா? சந்திச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? விஜய் அவர்கள் பயங்கரமா சினிமாலாம் டயலாக் அடிக்கிறாரு. அவர் என்ன சினிமா நினைச்சுக்கிட்டாரா? இல்ல, அவர் ஸ்ரீலங்கால போய் அவர் சினிமா எல்லாம் பண்ணுவாரு, கெட்டவங்களை அடிச்சு நொறுக்கி மீட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாராமா? அவர் பண்ணுவாரோ? அதுல யதார்த்தத்திற்கு வரட்டும். அவர் வந்து அந்த சினிமாவில் தான் பேசின டயலாக் எல்லாம் இந்த மாதிரி கூட்டத்தில் பேசி அது தனக்கு ஓட்டாக மாறும், தான் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார். இது வந்து அவரோட, நீங்கள் இன்னொன்று நான் சொல்லணும், இதில் கூட்டம் இருந்தது, பட் அந்த கூட்டம் கடைசி வரைக்கும் இருந்ததா? அவரோட ரேம்ப் வாக் முடிச்ச உடனே கிளம்பிட்டாங்களே. விஜய் அவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அரசியல் பேச வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும். இங்க பாருங்க, நான் 2 பாயிண்ட்டுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், இது வரைக்கும் தேர்தலையே சந்திக்கல. அதுல பனையூர் வீட்டில் இருந்து கொண்டு அரசியல், ஒர்க் ஃப்ரம் ஹோம். எனக்கு நான் ஒத்துக்கிறேனே, சென்னை என்பது திமுகவின் கோட்டை. நான் என்ன கேட்டாக்க அவரது வந்து இருமாப்புன்னு நான். விஜய் அவர்கள் அகங்காரமும் இருமாப்பும் தலையில் வந்த கூட்டத்தை பார்த்து நான் தலைவன், நான் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து விட்டேன் என்ற கனவுலகத்தில் மிதக்கிறார். அவர் கீழிறங்கி வர வேண்டும், தரையில் கால் பதிக்க வேண்டும். சினிமாவுக்கு வந்து விசில் அடிக்கிற கும்பல் வேற. அதில் ஏன் அவ்வளோ இதுவாக இருக்கிறவர், இவ்வளோ கன்சர்ன்டாக இருக்கிறவர் என்ன சொல்லணும்? என் சினிமாவை 1000 ரூபாய் கொடுத்தலாம். ஏழை இவங்க தானே. அந்த 1000 ரூபாய்க்கு எது கொடுத்து வாங்குறீங்க? எங்களை எல்லாவற்றுக்கும் குறை கூறும் விஜய் அவர்கள் முதலில் தான் பாலபாடத்தை தன்னிடத்தில் துவங்கட்டும். நாங்கள் ஒத்துக்கிறோம், கூட்டம் வந்தது, ஆனால் அவர் ரேம்ப் வாக் முடிஞ்ச உடனே போயிடுச்சே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இது அவரை பார்க்க வந்த கூட்டமா? அவருடைய தாவேக கட்சியின் கொள்கையை பற்றி அறிந்து கொண்டு அவருக்கு வேலை செய்ய வேண்டும், அவருக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று வந்த கூட்டமா? நரிக்குறவர்கள் இனத்தை சேர்ந்த ஒரு குழந்தை, இவங்களுக்கெல்லாம் நீட்டுனால் தானே மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு. அவங்களால நீட் இல்லாமல் ப்ரைவேட் இவங்க கிட்ட காசு கொடுத்து அவங்க கேட்குற அந்த டொனேஷனை கொடுத்து கேபிட்டேஷன் ஃபீயை கொடுத்து படிச்சிருக்க முடியுமா? என்ன சொல்லுகிறார் இதற்கு? மிஸ்டர் விஜயோட ஆன்சர் என்ன இதுக்கு? மிஸ்டர் ஜோசப் விஜயின் ஆன்சர் என்ன இது? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் சென்னை மாநகராட்சியின் பாஜக மாமன்ற உறுப்பினர் உமா ஆனந்த் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். வந்து நடிகர் விஜய் தாவேகா தலைவர் தொடர்ந்து பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தி வருகிறார். பாஜக வந்து சித்தாந்த எதிரி, திமுக அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு வராரு. பாஜகவை நடிகர் விஜய் எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? சரி, அவர் வந்து புதுசாக எதுவும் பேசலை. ஆமாம், பாஜகவை எதிர்த்தாதான் இங்கே இருக்க முடியும், இங்கே பப்ளிக் சப்போர்ட்டை இது பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு மாய பிம்பம். ஸோ அதை அவர் ஃபாலோ பண்ணுறார். ஏதாவது புதுசாக இருக்கா அவர்தில்? ஈவே ராமசாமியை பிடிக்கிறார், திருப்பி கொடை பிடிக்கிறார். எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்களெல்லாம் கொடை பிடிக்கிறார். விஜயகாந்தையும் கொடை பிடிக்கிறாரு. அதான் இவங்க எல்லாருக்குமே. ஸோ ஒன்றும் புதுசு கிடையாது இங்கே இருக்கிறதுல. இன்னொன்று, அவரது வந்து நேத்தி அவரோடது மீட்டிங்கில் நீங்கள் ஒன்று வந்திருக்கிற கூட்டம் அத்தனை பேரும் அவருக்கு தான் ஓட் போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மன பிரமையில் இருக்கிறார் அவர். தமிழகத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் போன்ற ஆளுமைகள் அவர்களை பார்த்து எல்லாருக்குமே சினிமானால் வந்துடலாம் அப்படிங்க. நேத்தி அவரோடது பேச்சு ஒரு நல்ல சீன், ஷூட்டிங் வந்து ஒரே டேக்கில் எடுத்து விட்டார். அவர் வந்து அந்த சினிமாவில் தான் பேசின டயலாகெல்லாம் இந்த மாதிரி கூட்டத்தில் பேசி அது தனக்கு ஓட்டாக மாறும், தான் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார்.
இது வந்து அவரோட நீங்கள் இன்னொன்று நான் சொல்லணும், இதில் கூட்டம் இருந்தது. பட் அந்த கூட்டம் கடைசி வரைக்கும் இருந்ததா? அவரோட ரேம்ப் வாக் முடித்த உடனே கிளம்பிட்டாங்களே. விஜயை பார்க்க வேண்டும் என்று வந்த கூட்டம் அது. விஜயை கேட்க வேண்டும், விஜயின் கட்சியில் கொள்கைகளை பற்றி கேட்க வேண்டும் அப்படின்னு வந்த கூட்டம்ல. ஃபர்ஸ்ட் அவர் என்ன புதுசாக சொல்லியிருக்காருன்றீங்க நீங்கள்? இல்லை, முதல் மாநாட்டிலும் அதே கருத்து தான், இரண்டாவது மாநாட்டிலும் அதே கருத்து தான். ஒன்றும் புதுசாக பாஜக சித்தாந்தத்தை தாவேக தலைவர் ஏன் எதிர்க்க வேண்டும்? அப்படி என்ன பிடிக்காத சித்தாந்தம்? அதான் கேட்குறேன். நான் கேட்கறது என்னன்னா, இங்கே ஏற்கனவே முடிச்சாச்சு. பாஜகவை எதிர்த்தால்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கி இருக்கிறது. அது அப்படியே அவர் அதோடது கரெக்டா தப்பா அப்படின்லாம் அவர் ஆராய்ச்சி செய்யவில்லை. அவர் பாஜகவை எதிர்த்தால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான ஒரு போக்கை எடுத்துக்கொண்டு அவர் அதுதான் நீங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறார். பாஜகவை யார் எதிர்க்கல? தமிழில் நோட்டாக்கு கீழே நாங்கள், நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், எங்களை நோட்டாக்கு கீழே நாங்கள் இப்பொழுது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 80 அசம்பிளி சீட்டில் 2வது வந்திருக்குமே, அப்படின்னா என்ன நாங்கள் நோட்டா கீழையா? அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் படிக்கணும். விஜய் முதல்ல அவர் வந்து சினிமாவில் எழுதி கொடுத்த டயலாகை விட்டுட்டு தானா ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறோம்னுட்டு அவர் அதை ஸ்டடி பண்ணணும். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு யாரோ பேசின டயலாக், யாரோ எழுதி கொடுத்த டயலாக் எல்லாம் பேசினா இப்படித்தான் இருக்கும். இந்த எழுதி கொடுத்த டயலாக்கும் வந்து அது உண்மையான டயலாக் தானே மேடம்? எழுதி கொடுத்தா அது என்ன உண்மையான டயலாக்? நான் இப்போ கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்கள் பாஜகவை ஒண்ணுமே இல்லை, இங்க தாமரை மலர்வே தண்ணீரில் ஒட்டாது அதெல்லாம் சொல்லியிருக்காரு. தாமரை இலையில தண்ணீர் ஒட்டாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சித்தாந்தத்திலேயே சொல்லிருக்கு. அதுல எப்படி இருக்கணும் நம்ம யோகிமான் ஞானியர் சொல்லி இருக்கிறார்கள். வாழ்க்கையில் தாமரை இலையில் இருக்கும் தண்ணீரை போல வாழ்க்கையை கடந்து போக வேண்டும், ஏன்னா அப்பதான் பற்றற்று இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அது உதாரணம். ஸோ இவர் பெருசா ஒரு சித்தாந்தத்தை பேசினார்னு நீங்க பேசாதீங்க. அதை தாமரை இலை தண்ணீர் போலன்னுட்டு நம்ம காலங்காலமாக நம்முடைய தமிழ் அறிஞர்களும் மூதாயர்களும் கூறியிருக்கிறார்கள். ஸோ ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஏன் எதிர்க்கிறார்னு நீங்க அவரை தான் கேட்கணும். நான் சொல்றது இதுதான். உங்களுடைய கண்ணோட்டம் அதான் நான் சொல்லிட்டேனே. தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்த்தால்தான் அரசியலில் முன்னேற முடியும் என்று ஒரு குருட்டுத்தனமான ஒரு போக்கு. அதுதான் இது. இப்போ திமுகவும் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறது. இப்போ எதிர்க்கிற வரிசையில 2 கட்சி தீவிரமா இருக்காங்க. ஒன்னு திமுக, ஒன்னு தாவே. நான் ஒன்னு சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ திமுக நீங்க சொல்லுங்க, ஒத்துக்கிறேன், ப்ரூவன் பார்ட்டி. தாவேக்கா இது வரைக்கும் எலெக்ஷனை பார்த்துருக்காங்களா? சந்திச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? நான் 2 சொல்லிட்டேன் இல்லையா? அங்கு வந்திருந்த கூட்டம் அத்தனையும் ஓட்டாக தனக்கு ஓட்டாக மாறும் என்கிற ஒரு பிரமையில் இருக்கிறார் அவர். he has to prove himself அவர் இல்லையா? அதுக்குள்ளேயே அவர் என்ன சொல்றார்? எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற அதுல. ஆமா சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு தூரம் நீங்க ஒத்துப்பீங்க? அவர் இது வரைக்கும் ஒரு களம் எலெக்ஷன்ல ஒரு களம் கண்டதில்லை அவர். அதுக்குள்ள அவர் எனக்கும் டிஎம்கேக்கும் போட்டி அப்படிங்கிறார். அது இந்த இது எங்கேருந்து வந்தது? தனக்கு வந்த கூட்டத்தை பார்த்தா இப்போ நான் ஒன்று சொல்றேன், விஜயகாந்த் கூட நிச்சயமாக ஒரு ப்ராமிசிங் லீடர்னா இரு கழகங்களுக்கும் ஒரு மாற்றாக விஜயகாந்த் அவர்கள் வந்தார். அதில் வந்தபோது அமோகமான வரவேற்பு. இன்னொன்று நீங்கள் மறந்து போயிடுறீங்க. அதில் விஜயகாந்துக்கு வந்து மக்கள் மத்தியில் மக்கள் திலகம் மாதிரி ஒரு நல்ல பெயர், நல்ல மனிதர், கட்சிக்கு அப்பாற்பட்டு அவன் நடித்த திரைப்படங்கள் எல்லாருமே விஜயகாந்தை பற்றி ஒரு வார்த்தை யாருமே தப்பாக சொல்ல மாட்டாங்க. அதில் இப்போது சினிமாவை கடந்து எல்லாருக்குமே ஒரு விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற அந்த பிம்பம் இல்லை, அது நிஜம், அது நிஜமான பிம்பம். அதுதான் முக்கியம். இப்போது விஜய்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் பேசினதெல்லாம் எடுத்துக்கங்க. சினிமாவில் நேத்தி பேசியது நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியாக பேசினாரா நேத்தி மீட்டிங்கில் அவர்? நீங்கள் சொல்லுங்கள், வேற எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களோட கண்ணோட்டத்தில் அவர் பேசிய பேச்சு எப்படி பார்த்தீங்க? அவர் வந்து அரசியல்வாதியாக தான் பேசியிருக்காரு. இருந்தாலும் அரசியலுக்கு புதுசு என்பதனால சில பிழைகள் இருக்கலாம். அவர் வந்து சினிமா ஷூட்டிங் மாதிரி இருந்தது. நீங்கள் பாதி பேர் நான் கேட்டப்போ நான் ப்ரெஜுடிஸ்டோன்னு நான் ஒரு 20-25 பேரை கேட்டேன். நான் ப்ரெஜுடிஸ்டாக இருக்கேனோன்னுட்டு. எல்லோரும் லைட்ஸ் ஆன், கேமரா ஆன், அந்த மாதிரி இருந்தது அதில். அவர் அப்புறம் இன்னொன்று நான் கேட்குறேன் அவர்கிட்ட, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு நீட்டுக்கு பேசுகிறார் அவர்.
நீட்டை எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு. அப்போ அவர் வந்து ஏழை ரிக்ஷாக்காரருடைய மகள், செருப்பு தைப்பவரின் இது, குடும்பத்தில் கிராஜுவேட்டே ஆகாத குக்கு கிராமத்தில் இருக்கும் ஒரு குழந்தை, ஃபஸ்ட் டைம் மெடிக்கல், நரிக்குறவர்கள் இனத்தை சேர்ந்த ஒரு குழந்தை. இவங்களுக்கெல்லாம் நீட்டுனால் தானே மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு. அவங்களால நீட் இல்லாமல் ப்ரைவேட் இவங்க கிட்ட காசு கொடுத்து அவங்க கேட்குற அந்த டொனேஷனை கொடுத்து கேபிட்டேஷன் ஃபீயை கொடுத்து படிச்சிருக்க முடியுமா? என்ன சொல்லுகிறார் இதற்கு மிஸ்டர் விஜயோட ஆன்சர் என்ன? இதுக்கு மிஸ்டர் ஜோசப் விஜயின் ஆன்சர் என்ன? இதுக்கு இங்க நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் வலியுறுத்தி இதற்கு என்ன? இந்த பாருங்க, நாங்க டிஎம்கேக்கு இதே பதில சொல்லிட்டோம். உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ்க்கு பாதகம் வந்துருமே நீங்க பண்றீங்க. இந்தியாலேயே இருக்கிறதுக்குள்ள பிரைவேட் காலேஜஸ், என்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், இதை எல்லாமே தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி. அதை ரன் பண்ணுறவங்க எல்லாம் அரசியல்வாதிகள் இதில். அதனால் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அவங்க பிஸ்னஸ் போயிடுமே. அதனால் இப்போ அடுத்து மிஸ்டர் விஜய் அவரும் ஆரம்பிக்க போகிறாரு இதை. அப்போ அவரும் சாமானியர்களுக்கு இல்லை மெடிக்கல் படிப்பு, மருத்துவ படிப்பு என்பது கொழுத்த பணக்காரர்களுக்கானது தான் படிப்பு. அப்புறம் இவர் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? இது வரைக்கும் இந்த 5 வருஷத்துக்கு அவ்வளோ கெடுதல் நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ அவர் என்ன, அப்போ ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனோ இல்லை ஒரு குக்கு கிராமத்தில் இருக்கும் முதல் கூலி தொழிலாளியின் குழந்தையோ மெடிக்கல் படிக்கக்கூடாது அப்படின்றார் அவரு. அவர் படிக்க வைப்பாரா? இல்லாட்டி நீட் இல்லாமல் கேபிட்டேஷன் ஃபீ எல்லாம் கொடுத்து அவர் படிக்க வைக்கிறாரா? ஏன்னா 5 ரூபாய்க்கு மெடிக்கல் டாக்டர் பார்க்கக்கூடாதா, 5 ரூபாய் டாக்டர் ஃபீஸ் வாங்கணும்னு பேசியவர் அவர் சினிமாவில் டைலாகு. இப்போ இவர் வந்து நான் நடிக்கிறேன் இப்போ ஃப்ரீயாக, அந்த என்னோட காசை வந்து இது கொடுங்க அப்படின்னாரா? தமிழ்நாட்டின் நதிநீர் பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறாரா? கச்சத்தீவை பற்றி எங்ககிட்ட கேட்குறாரு. கச்சத்தீவை அவர் யார்கிட்ட கேட்கணும்? தாரவாத்தவங்க கிட்ட கேட்கணும், காங்கிரஸ் திமுக கிட்ட கேட்கணும், அவங்க கிட்ட கேட்கணும். ஆனா ஆள்வது இப்போ யார் ஆள்வது? ஆள்பவர் நாங்க. பாருங்க, அது என்ன, நாங்க தூக்கி ஆந்திரா கிட்ட கொடுத்துட்டாங்களா? அவங்க டிஎம்கேயும் காங்கிரஸும் யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? இலங்கை கிட்ட கொடுத்துருக்காங்க. இலங்கை நம்ம நாட்டை சேர்ந்த இதுவா? இல்ல, அது இட் இன்வால்வ்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி. அதுல நாங்க முனைப்பு எடுக்கலாம். ஆனால் யாரோ செய்த தவற்றுக்கு நீங்கள் எப்படி செய்ய போறீங்க? அவர் பயங்கரமா சினிமாலெல்லாம் டைலாக் அடிக்கிறாரு. அவர் என்ன சினிமான்னு நினைச்சுக்கிட்டாரா? இல்ல, அவர் ஸ்ரீலங்கால போய் அவர் சினிமாலாம் பண்ணுவாரு. கெட்டவங்களை அடிச்சு நொறுக்கி மீட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாராமா? அவர் பண்ணுவாரோ ஒன்றும். அதுல யதார்த்தத்திற்கு வரட்டும் முதலில். அதாவது திமுகவுக்கும் பாஜகவும் மறைமுக கூட்டணி இருப்பதாகவும் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்காரு. அதாவது வெளியில ஒன்னா எதிர்த்துக்கிறாங்க. பாருங்க, எல்லாரும் அவர் சொல்றதுக்கு இப்ப நான் சொல்லிட்டேன். ஒர்க்கிங் ஓவர் டைம் ஆன் சினிமா. நாங்க இப்ப சொல்றோம், இப்போ ஒன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய இது. இப்போ பிஜேபியில் இருப்பவர்கள் யாரும் விசிலடிச்சான் இவங்க இல்லை, யாருமே கொள்கை பிடிப்பு. அதற்காக தொடர்ந்து இங்கு பிஜேபி கட்சியில் இருப்பவர்கள் 40 ஆண்டு காலம், 40 நேற்று தான் எங்களுடைய மறைந்த முன்னாள் ஆளுநர், எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் இல கணேசன்ஜி அவருடைய ஸ்ரத்தாஞ்சலி நடைபெற்றது. அதை பற்றி பேசினாங்க நிறைய பேர். இந்த மாதிரி ஒரு கட்சி இங்கு தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக இருக்கிறோம். மேலேயே 1980s ஆரம்பிச்சு 96ல ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் நான் சொல்கிறது தொடர்ந்து இங்கே இருக்கும்பொழுது ஒன்றை விஜய் அவர்களுக்கு கூறுங்கள். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருந்த பொழுது இங்கு வந்தார். இங்கு எங்களுடைய பாஜக கமலாலயம் ஆஃபீஸில் தான் மீட்டிங் அப்போது. ஏன்னா அப்போ எங்களுக்கு நாங்கள் ரொம்ப வளரல. அப்போது அவர் வரும்பொழுது வளர்ந்து கொண்டிருந்த நேரம். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இதை நீங்கள் விஜய் அவர்களுக்கு எடுத்து கூறுங்கள் இந்த மாதிரின்னு. அவர் சொன்னது, உங்களை எல்லாம் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி எங்கள் எல்லோரையும் பார்த்து, உங்கள் எல்லோரையும் பார்க்கும் பொழுது மிகுந்த பெருமையாக இருக்கிறது எனக்கு. அவர் சொன்னது 2004ன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது ஐ எம் நாட் எக்ஸாக்டாக தெரியல. அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கச்ச 2002லேருந்து 7 இல்லை, அவர் அந்த டைம் எந்த வருஷம் வந்தாருன்றதுக்கு நான் சொல்கிறேன். அவர் துக்ளக் ஆண்டு விழாக்கு வந்திருந்தார் அப்போ சென்னைக்கு. அப்போ வரச்ச எங்கள் காரியகர்த்தாஸ் எல்லாம் மீட் பண்ணார் அங்கே. அப்போ அவர் சொன்னது, இன்னும் குறைந்தது 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு நாம் இங்கே ஆட்சிக்கு வரப்போவதில்லை தமிழ்நாட்டில். ஆனாலும் நீங்கள் இன்னும் இந்த கட்சியிலேயே இருக்கிறீர்கள், உங்களுடைய கொள்கை சித்தாந்தத்தை பிடிப்பு அப்படின்னு. அந்த ஒரு இது போதும், எக்ஸாம்பிள் போதும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்.
இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சுக்கணும். விஜயை சுற்றி இருக்கும் கூட்டம். அவர் சொல்லலாம், அவர் நான் என்ன கேட்டாக்க அவரது இருமாப்பு நினைவாவது. விஜய் அவர்கள் அகங்காரமும் இருமாப்பும் தலையில் வந்த கூட்டத்தை பார்த்து நான் தலைவன், நான் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து விட்டேன் என்ற கனவுலகத்தில் மிதக்கிறார். அவர் கீழிறங்கி வர வேண்டும், தரையில் கால் பதிக்க வேண்டும். சினிமாவுக்கு விசில் அடிக்கிற கும்பல் வேற. அதில் ஏன் அவ்வளோ இதுவாக இருக்கிறவர், இவ்வளோ கன்சர்ன்டாக இருக்கிறவர் என்ன சொல்லணும்? என் சினிமாவை 1000 ரூபாய் கொடுத்தலாம். ஏழை இவங்க தானே. அந்த 1000 ரூபாய்க்கு எது கொடுத்து வாங்குறீங்க? எங்களை எல்லாவற்றுக்கும் குறை கூறும் விஜய் அவர்கள் முதலில் தான் பாலபாடத்தை தன்னிடத்தில் துவங்கட்டும். அதாவது திரைப்பிரபலங்களை திரையில் பார்க்க போது அவங்க தரைக்கு வந்தானாக்கா அதை பார்க்கக்கூடிய மக்கள் உற்சாகம் அடைகிறாங்க. அது வாக்குகளாக மாறி இருக்கு. கடந்த காலத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சர், ஜெயலலிதா முதலமைச்சர், விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து 6 வருடத்தில் எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்காரு. அண்ணா கலைஞர் கூட திரைத்துறையிலேருந்து தான் வந்தாங்க. ஆனா அண்ணா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் பாதை இது முற்புதர்கள் இல்லை. இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒருவர் தான் முதல் இடைத்தேர்தல். அந்த மாதிரி இன்னொரு எம்ஜிஆர் என்பது ஒரு ஃபினாமினா. எம்ஜிஆர் திண்டுக்கல் தானே, திண்டுக்கல் மாயத்தேவர் ஆமா அவருடைய கேண்டிடேட். ஆமா, முதல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். ஆமா, இதெல்லாம் ரொம்ப 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 ஒரு கடவுளின், என்னை பொறுத்தவரை என்னுடைய பாஷையில் அது கடவுளின் அனுகிரகம். அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இடைத்தேர்தல், அதுவும் அதில் வெற்றி பெற்றார் என்பது எம்ஜிஆர். இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்ஜிஆர் எவரையும் கம்பேர் பண்ணாதீங்க. எம்ஜிஆரையும் விஜயும். எம்ஜிஆர் நீங்கள் தொடர்ந்து அவர் சினிமாவில் பாருங்கள், அவருடையது கொள்கை, எம்ஜிஆரோட கொள்கை அப்பட்டமாக இருக்கும். சிகரெட் பிடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார். பெண்களோடது, பெண்களின் அதை பற்றி வசதியாக பேசுவார். தாய் மேல் உள்ள பக்தி, குடும்பத்தில் உள்ளது. அந்த மாதிரி அவரோடது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். அதில் யாரையுமே எந்த இவங்களையுமே அவர்களுடைய நம்பிக்கையையோ அவர்களுடைய பழக்க வழக்கங்களையோ கேலி செய்தோ கொச்சைப்படுத்தியோ எதுவுமே இருக்காது அவர்கள். இதெல்லாம் அதனால் கடவுளின் படைப்பில் எம்ஜிஆர் என்பவர் ஒரு ஒரு தனித்தத்துவம், ஒரு உயர்ந்த இது. இந்த மாதிரி அடுத்து நீங்கள் விஜயகாந்துக்கும் நான் சொல்கிறேன். விஜயகாந்த் நீங்கள் கும்பகோணம் அந்த இது எடுத்திங்கன்னா அங்கே ஊரில் இருக்கிற அந்த நெருப்பு ஸ்கூலில் பிடிச்சிதே, அதில் பணம் கொடுத்த ஒரே இவர் அவர் தான். எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படிம்பாங்க. திரையுலகை சார்ந்து அதற்கு மேலும் விஜயகாந்த் என்பவருக்கும் எம்ஜிஆரை போல ஒரு இமேஜ். நல்ல மனிதர், அண்டர்லைன் பண்ணுங்க அதை, நல்ல மனிதர்கள் இவர்கள். கடவுளால் படைக்கப்பட்ட ஸ்பெஷல் பர்சன் அப்படிங்கிறது இவங்களுக்கெல்லாம் அண்டர்லைன்டு. இப்போ நீங்கள் ஜெயலலிதா எடுத்தா கூட மேடம் எம்ஜிஆரால் கட்சியில் சேர்த்து கொள்ளப்பட்டு அவரால் கட்சியில் வளர்ந்தவர். ஆனால் முதல் முறை பிளவுபட்ட பொழுது ஜெயலலிதா அம்மையாரால் ஜெயிக்க முடியவில்லை. அவங்களும் ஜானகி அம்மையார் இது பண்ணாங்க. அப்புறம் அவங்க ஒன்றா சேர்ந்த அதிமுகவை ஜெயலலிதா என்ற அம்மையார். நீங்கள் இன்னொன்று எடுத்தீங்கன்னா திரும்பி கம்பேரிசன் எம்ஜிஆருக்கு கம்பேர் பண்ண மாதிரி விஜய் அண்ட் ஜெயலலிதான்னு எடுத்துட்டோம்னாக்க கம்பேர் பண்ண முடியுமா? ஜெயலலிதா அம்மையார் இப்போதைக்கு முடியாது. அந்த அம்மாவோட தைரியம், ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கும். எலெக்ஷன்ல 27 இடம் ஜெயிச்சாங்க ஜெயலலிதா. அதான் சொல்ல வரேன், ஒரு இடம் தான் ஜெயிச்சாங்க. அது அப்படி இருக்கும்போது புறா சேவல் ஆமா அதெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் தோற்றாலும் தன்னுடைய தனித்தன்மையை இழக்கவில்லை அந்த அம்மா. அவங்களுக்கும் லார்ஜர் தென் லைஃப் இமேஜ் இருந்தது அவங்களுக்கும். ஸோ இந்த மாதிரி ஆளுமைகளுடன் விஜயை கம்பேர் பண்ணுவது, அவரே கம்பேர் பண்ணிட்டாலும் அது தவறு இல்லை. இப்போ அவருடைய கருத்து என்னன்னாக்கா, இப்போ நிறைய திமுக அமைச்சர் வீட்டில் ரைட்லாம் நடக்குது. அதாவது கனிமவளத்துறையில் பல லட்சம் கோடி ஊழல், டாஸ்மாகில் பல ஆயிரம் கோடி ஊழல், தமிழ்நாடு நுகர்போர் வாணிப கழகத்தில் பல ஆயிரம் கோடி ஊழல். இடி ரைடு நடத்துகிறாங்க, நடத்தி ஆவணம் கைப்பற்றுறாங்க. ஆனால் யாரும் கைது பண்ணலை. அதனால தான் பாஜகவுக்கும் திமுகவும் கள்ள உறவு இருப்பதாக சொல்லியிருக்காரு. அதுதான் அதோடைய நோக்கம். இப்போ நாங்கள் கைது பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்க? எந்தவித இதுவும் இல்லாமல் ஃபேசிச ஆட்சி அப்படிம்பாங்க. நாங்கள் பை லா தானே போகிறோம், அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். கோர்ட்டுக்கு போய் அவங்க சட்டத்திற்கு முன்பு அவர்கள் மேலே தவறில்லை இன்னும் இல்லை, அது கோர்ட் நடந்துட்டுருக்கு, கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில்
ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாங்களாக கைது பண்ணோன்னாக்க நாங்கள் போலீஸ் அராஜகம் அப்படின்வீங்க. இப்போ இங்கே சில இடத்துல நடக்குது டிஎம்கேயோட அராஜகம் அப்படிங்கிறோம். நீங்கள் அந்த மாதிரி நாங்கள் பண்ணால் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்பீங்க. போலீஸ் அராஜகம் அப்படி கேட்பாங்க. இந்த மாதிரி சட்டத்தின் வழி லெட் த லா டேக் இட்ஸ் கோர்ஸ் அப்படின்ட்டு தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உச்சநீதிமன்றத்தில் எங்களையும் நிறைய முறை குட்டுகிறார்கள், மீதி எதிர்கட்சிகளையும் குட்டுகிறார்கள் அதில். ஸோ அதனாலேயே நீங்கள் அப்போ அதை ஒத்துக்கணும். இதில் விஜய் அவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அரசியல் பேச வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும். இப்போது தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு வந்து திமுக அதிமுக பாஜக கூட்டணி தான் வலுவான கூட்டணி. ஆனால் அவர் வந்து இந்த அதிமுக பாஜகவை இல்லைன்னு சொல்லிட்டாரு. கூட்டணி என்பது திமுகவுக்கும் தாவேக்காவும் தான் நேரடி மோதல் சொல்லியிருக்காரு. நான் சொல்லிட்டேன் இல்லையா, விஜய் சொல்றாருன்றதுக்காக விஜயோட லோக்கல் ஸ்டாண்டிங் என்ன? இந்த மாதிரி கருத்து கூறுவதற்கு அவர் எந்த ஒரு நிலையில் இருக்கிறார்? அவர் என்ன நிலை? இது வரைக்கும் 10 எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு அந்த மாதிரியா அவர் என்ன எது சொல்றாருனாக்கா, இதுவரை தமிழ்நாட்டுல 1967 2021 ஆட்சிக்கு வந்திருக்காங்க. மக்களும் அப்படிதான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த பாருங்க, நான் 2 பாயிண்ட்டுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், இது வரைக்கும் தேர்தலையே சந்திக்கல. அதுல பனையூர் வீட்டில் இருந்து கொண்டு அரசியல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி தான் இருக்கு அவர் சொல்றாரு. ஆனால் அதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன். மக்களை சந்திக்காத ஒருவரை, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து தமிழ்நாட்டு மக்களோட இன்டெலிஜென்ஸை இன்சல்ட் பண்ணுறார். இதில் நான் பனையூர் வீட்டில் இருந்துக்கிட்டே அரசியல் பேசுவேன், டைலாகு பஞ்சு டைலாகெல்லாம் விடுவேன், ஆனால் என்னதான் ஓட் போட்டு உக்காத்தி வைப்பாங்க அப்படிங்கிறது இருமாப்பின் உச்சகட்டம். தமிழக மக்களை அவர் தொடர்ந்து கேவலப்படுத்துகிறார் என்று தான் நான் பார்ப்பேன். மூளை கிடையாதா தமிழக மக்களுக்கு? சினிமாவில் நடிக்கிற அதனால எனக்கு ஓட் போட்டுருவாங்கன்றார். தொடர்ந்து இவங்களாம் முதலமைச்சராக இருந்தாங்க அதனால எனக்கு தான் ஓட் போடுவாங்கன்னா இஸ் கிராஸ்லி இன்சல்ட்டிங் த தமிழ்நாடு ஓட்டர்ஸ். அடுத்து அண்டர் எஸ்டிமேட்டிங் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு ஓட்டர். தரக்குறைவா மதிப்பிற தமிழ்நாட்டு மக்களை. ஆமாம், கண்டிப்பாக அப்படித்தான். இது அவரே டிசைட் பண்ணுறாரா? இது நான் ஒன்று வேணா ஒத்துக்கிறேன். இப்போ நான் கேட்குறேன் இல்லையா, எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ இந்த வாட்டி நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நான் சொல்கிறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு நான் சொல்கிறேன், வாங்கின ஓட்டை வச்சுக்கிட்டு 79 அசம்பிளி சீட்டில் நாங்கள் 2வது வந்திருக்கோம். அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விஜயால் காமிக்க முடியுமா? அடுத்து சென்னைக்கே நான் வரேன். வெறும் லோக்கல் பாடி எலெக்ஷன், கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு நான் வரேன் சென்னைக்கு. சென்னையில் எங்கள் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த பொறுத்து தனியாக நின்றோம். கடைசி 5 நாளில் இதை டிசைட் பண்ணி நாங்கள் தனியாக நின்றோம். சென்னை என்பது திமுகவின் கோட்டை. அவங்க சொல்வாங்க, அதுக்கு அவங்க சொல்லலாம். இப்போது விஜய் சொல்கிறதுக்கு ப்ரூஃப் கிடையாது. அவருக்கு அதை சொல்கிறதுக்கு அவர்கிட்ட எந்த வித இதுவும் கிடையாது, ஆதாரமும். டிஎம்கே தொடர்ந்து எங்கள் கோட்டை அப்படி நாங்கள் அதையே. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் ஒரு வாட்டி உடை தெரிந்திருக்கிறார். ஆனால் ஜென்ரலாக அவங்க சொல்கிறதுக்கு அவங்க இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க இவ்வளோ சீட்டில். அதனால் அவர்களிடம் கையில் இருக்குது ஆதாரம், நாங்கள் சென்னையின் நாங்கள் தான் முன்னிலைன்னு. அப்படி 200 சீட் இது எங்கள் கார்பரேஷனில். இதில் 70 இடத்துல நாங்கள் 2வது வந்திருக்கோம் நாங்கள். அப்போ என்ன சொல்ல போகிறார்? அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிப்பாரா விஜய்? பனையூர் வீட்டில் இருந்து கொண்டு வசனகர்த்தா எழுதி கொடுத்த டயலாகை சினிமாவில் பேசுவது போல நேத்தி டேக் ஸ்டார்ட் பேக்கப் அது நினைச்சுட்டார் அவர் அரசியலை. நான் சொன்ன மாதிரி 1 ஒர்க் ஃப்ரம் ஹோம், அடுத்தது தமிழ்நாட்டு மக்களின் புத்திசாலித்தனத்தை கேவலப்படுத்துவது. இதெல்லாம் எந்தவித இன்னும் ஒரு தேர்தலையும் சந்திக்கலை, ஒரு தேர்தலில் நிற்கலை. ஆனாலும் இருமாப்புடன் இது எனக்கும் திமுகவிற்குமான போட்டி. ஏன்னா முன்னாடி சினிமாவில் நான் இருக்கிறதுனால எனக்கு தான் ஓட் போடுவோம். அந்த கூட்டத்தை நாங்கள் ஒத்துக்கிறோம், கூட்டம் வந்தது. ஆனால் அவர் ரேம்ப் வாக் முடிஞ்ச உடனே போயிடுச்சே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? இது அவரை பார்க்க வந்த கூட்டமா, அவருடைய தாவேக கட்சியின் கொள்கையை பற்றி அறிந்து கொண்டு அவருக்கு வேலை செய்ய வேண்டும், அவருக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று வந்த கூட்டமா? அதெல்லாம் கொஞ்சம் யதார்த்தத்தை அவர் புரிந்து கொள்ளட்டும். சரி, தமிழ்நாட்டில் ஏன் பாஜகவில் கால் ஊன்ற முடியவில்லை இந்த நிமிடம் வரையில? நீங்க இந்த கேள்வியை கேட்டதே தப்பு. நான் இவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்கிறேன். அதான் மேடம், அசெம்பிளிக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்க இப்ப நான் கேட்கிறேன் இப்போ அந்த பார்லிமெண்ட்ல நாங்க நிற்கும் போது
அண்ணாடிஎம்கேக்கு நிறைய இடத்துல டெபாசிட் கூட கிடைக்கல. எங்களை ஆர்கே நகர்ல நோட்டா கட்சி நீங்க. அப்போ நீங்க ஏன் இப்ப அதிமுக இங்கு காலனி முடியாது அப்படின்னு ஏதாவது டைலாக் அடிக்கிறாங்களா? இல்ல. அதுதான் ஏன் எங்களை மாத்திரம் குறி வச்சு எல்லாரும் தாக்குறீங்க? இல்ல அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபிகர் இல்லாம நீங்க ஏன் பேசுறீங்க? இந்தியாவுல வந்து 20 மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி நடக்குது இல்லையா? நடக்குது இல்லீங்களா? இந்தியாவுல 3 முறை பாஜக இவங்களால ஆட்சி அமைக்க முடியல என்ற கேள்விதான். ஆட்சி அமைக்க முடியவில்லை, பட் நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோமான எங்கள் ஓட்டு வங்கி ஜாஸ்தியா இருக்குல்ல. நான் இப்ப ப்ரூஃப் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. நாங்க அதே நோட்டா கீழே இருந்தோம்னா நீங்க சொல்றது நான் அவர்கள் தாமரை மலரவே மலராது அப்படின்னு டயலாக் நீங்க அடிக்கலாம். ஆனால் இங்கு தாமரை மலர ஆரம்பித்து விட்டது. அதை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை உங்களால். அதனாலதான் இந்த டயலாக் அடிக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் தமிழர் சீமான் நிச்சயமாக எனக்கு அவர் மேல் ஒரு முன்னாடி எல்லாம் எனக்கு அவ்வளோ இல்லை. பட் இப்போ ஒரு 2-3 அவருடைய பேச்சு சாணக்கியா டிவி நிகழ்ச்சியில் கேட்டேன் நான். அவ்வளவு அழகான ஒரு ஸ்பீச். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் வந்து நாம் தமிழர் சீமான் அவர்களை பேச்சு இதில் நிச்சயமாக இஸ் இந்த டாப் 5. அவர் குட் ஸ்பீக்கர், வெரி குட் ஸ்பீக்கர். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சினிமா டைலாக் கிடையாது அதில், உண்மையான டைலாக், எழுதி கொடுத்த டைலாக் இல்லை. ஸ்டார்ட், ஸ்க்ரீன், ஆக்ஷன், பேக்கப் அது கிடையாது. அவரும் சினிமாலேருந்து வந்தார். சினிமாலே வந்தார். நான் அவரையும் இவரையும் ஒன்றா பார்க்கலையே. அதனால் நான் ஒத்துக்கிறேனே, எனக்கு சீமானை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் சாணக்கியா டிவி நிகழ்ச்சியில் நான் அவருடைய பேச்சை முழுமையாக கேட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு அவரோட பேச்சில் ஒரு வார்த்தை ஆங்கில வார்த்தை கிடையாது. ஃபுல் ஒரு 1 ஹவருக்கு பேசணும். அதான் தமிழ் தேசியம் மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாருங்க. நீங்கள் இப்போ எங்களை வந்து நாங்கள் அவரை பற்றி நாங்கள் வேணும்ட்டே அவர் எங்களுக்கு எதிரானவர். விஜய் அவர் எங்களையும் அட்டாக் பண்ணுவார். அதுக்காக நாங்கள் அவரை ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அவரை விமர்சிக்கவில்லை. அவரிடம் எது நல்லதோ அதை ஒத்துக்கொள்கிறோம் நாங்கள். நான் நிச்சயமாக ஒத்துக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு நிச்சயமாக ஒரு இமேஜ், எனக்கு டோட்டலாக என்னோட ஒப்பீனியனே மாறிச்சு எனக்கு அவரை பற்றி. இத்தனைக்கும் நான் அவர் மேலே கேஸ் போட்டிருக்கேன் நான். இருந்தாலும் ஒரு அரசியல், நான் சினிமா துறையிலிருந்து ஒரு அரசியல்வாதியாக அவர் ஜொலிக்கிறார். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜொலிக்கிறார். ஜெயிச்சாதான் ஜொலிக்கணுங்கிறது இல்லைங்க. தேர்தல் அரசியல் பாருங்க, இது வரைக்கும் இவ்வளோ வாட்டி ரெக்கார்டா இருக்கும் தனித்து போட்டியிட்டு இருக்கிறார் அவர். இருந்தாலும் நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த டி நகர் அசம்பிளிலேயே எடுத்தீங்கன்னா அவர் வாக்கு வித்தியாசம் நான் எங்கிட்ட இருக்கு பூத் வைஸ் அவர் வாங்கின ஓட்டெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவ். அதுல நீங்க ஜெயிச்சாதான் ஆட்சியை பிடித்தால்தான் வெற்றி பெற்றோம் என்றில்லை. ஒரு கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை ஒத்துக்கொள்வதற்கு நமக்கு தைரியம் வர வேண்டும். அந்த தைரியம் உங்களிடத்தில் இல்லை. அந்த உண்மை உங்களிடத்தில் இல்லை. அந்த உண்மையை ஒப்புக்கொள்வதற்கான மனப்பக்குவம் உங்களிடம் இல்லை. அதை தான் நான் சொல்றேன். இல்லை, அவர் இப்போ 2026 5வது பொது தேர்தல் சந்திக்கிறாரு. இதுக்கு முன்ன சந்தித்த தேர்தலில் வெற்றி பெறல. ஆனால் வாக்கு சாதம் உயர்ந்து விட்டது, மாநில கட்சியாக அங்கீகாரம் செய்யப்பட்டு விட்டது. அங்கீகரிக்கப்பட்ட இது அதெல்லாம் இருக்கே அவருக்கு. அது தனித்தே தேர்தல் சந்தித்து அது எவ்வளவு பெரிய ஒரு அவருடைய பாதை, நடந்து வந்த பாதை எவ்வளவு கஷ்டமான பாதை தான். அது ஸ்டாலின் எதுக்காக பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறார்? இந்தியாவிலேயே வேற எந்த கட்சியும் பாஜகவை இந்த அளவுக்கு எதிர்த்த கட்சி இல்லை. திமுக தான் அவரிடம். என்ன காரணம்? அவரிடம் தான் நீங்கள் கேட்க வேண்டும். அவரிடம் இல்ல, தமிழ்நாட்டையே பாஜக தனிப்படுத்த பார்க்கிறாரான்னு கேட்டேன். எங்கிட்ட நீங்க ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேட்டா எங்களால பதில் சொல்ல முடியும். உங்களை ஏன் அவர் எதிர்க்கிறாருன்னு கேட்டா அவர் தான் பதில் சொல்லணும். யார் எதிர்க்கிறாரு? அவர் மட்டும் இல்ல, அவர் தலைமையிலான கூட்டணியில் உள்ள கட்சிகளும் எதிர்க்கிறாங்க. ஒண்ணு சனாதனம். என்ன பொறுத்த வரைக்கும் சனாதனத்தை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல இருக்காங்க. அடுத்தது நரேந்திர மோடி என்ற ஒரு தனிநபர் இன்றைக்கு இந்தியாவை உலக நாடுகளின் மத்தியில் உச்சத்திற்கு கொண்டு சென்று விட்டார். ஒரு ஊழல் இல்லை. மன்மோகன் சிங் ஆட்சி செய்த போது அதில் அங்கம் வலித்த அத்தனை கட்சிகளும் ஊழல் செய்தன. கனிமொழி எல்லாருமே காற்று, நீர், ஆகாயம் எல்லாத்துலேயுமே ஊழல் பண்ணாங்க. எங்கேயாவது 3வது டேர்ம் ரெக்கார்ட். அதுவும் ஒன்று நீங்க சொல்றீங்க இல்லையா, காழ்ப்புணர்ச்சி, அது கூட இருக்கும். இவ்வளவு வருடம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இது. அடுத்து ஹோம் மினிஸ்டரா மிஸ்டர் அமித்ஷா இவ்வளவு நாள் ரெக்கார்ட் ஆயிடுது. அதெல்லாம் அடுத்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நேருவோட ரெக்கார்டையே பீட் பண்ண போறார். இதெல்லாம் என்ன ஜீரணித்துக் கொள்ளக்கூடிய விஷயமா? இந்த நாட்டை நேசிப்பவர்கள்,
இந்த நாட்டை நேசிப்பவர்களால் இந்த விஷயங்களை ஜீரணிக்க முடியாது. அதுதான். இன்னொன்று 2026 தாமரை எந்த அளவுக்கு மலரும், அதை முழுமையாக மலருமா இல்லை எப்படி எதிர்கட்சி லெவலில் வருமா? எதிர்கட்சி லெவலில் கண்டிப்பாக வரும். சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் அதை அந்த கேள்வியை கேளுங்க. இப்போ அண்ணா டிஎம்கேயும் நாங்களும் அலையன்ஸில் கூட்டணி, அந்த கூட்டணி முழு வடிவம் இருங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அது முழு வடிவம் வரல, இப்போதான் கூட்டணி வச்சிருக்கோம். அதுக்குள்ள லபோ திபோன் கண்ட தண்ணி வரா மாதிரி அழுது மிளகாயை கடிச்சிட்டா மாதிரி இது பொருந்தா கூட்டணி, இது பொருந்தா கூட்டணி, இது பொருந்தா கூட்டணின்னு நாங்கள் சொல்லணும். அவங்க சொல்கிறாங்க இன்னும் ஜாதகம் பார்த்து ஜாதகம் ஒத்துக்கலன்ற மாதிரி அண்ணாடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இது பொருந்தா கூட்டணி, இது பொருந்தா கூட்டணி, இது பொருந்தா கூட்டணின்னு பயத்தில் தூக்கத்திலும் உளறிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். பயம் பயம் அதுதான். இன்னொன்று நான் சொல்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே விஷயம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த வாக்கு வங்கி இதில் விஜய்க்கு பின்னால் ஓகே இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க, அது தெரியுது. அதில் அவருடைய ஓட்டு வங்கி சினிமா மோகம். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், எங்களதில் சினிமா மோகம்லாம் கிடையாது. எங்களதில் கொள்கை, எங்களுடைய முன்னோடிகள், கட்சியின் முன்னோடிகள், நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி, அவர் கொண்டு வந்திருக்கும் நல்ல திட்டங்கள், பேசிக் பேங்க் அக்கௌண்ட். ஒரு அம்மாவுக்கு நிவாரணம் 100 ரூபா போகுதுன்னா 85 ரூபா எல்லாருக்கும் லஞ்சம் கொடுக்கறதுல போச்சு. ஸ்ட்ரெயிட்டவே அது அவங்க வங்கி கணக்குக்கு போகிற மாதிரி செய்தவர்கள் நாங்கள் பேச வேண்டாம், எங்கள் பிரதமர் பேச வேண்டாம், அவர் கொண்டு வந்துள்ள நல்ல திட்டங்கள் எங்களுக்காக பேசும். சென்னை மாநகராட்சியுடைய மேயர் பிரியாவுடைய செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்குது இப்போ, அவங்க முதல்ல இருந்ததுக்கும் இப்போக்கும். ஆனால் என்னுடைய குற்றச்சாட்டு, அவர் பாரபட்சமாக செயல்படுகிறார் அதில். அப்புறம் அந்த தூய்மை பணியாளர்கள் அதை அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ண தவறிட்டாங்க. மாநகராட்சி சரியாக கையாளல, தமிழக அரசு சரியாக கையாள, தமிழக அரசு அதை சரியாக கையாள. அது என்னுடைய இது. இப்போ கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நேத்தியோ முந்தா நேற்று கூட, அவங்க சம்பளத்தை குறைக்க முடியாது, அதே சம்பளம் தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஒரு பழிவாங்கும் படலமாக இது மாறக்கூடாது. ரோட்டில் எங்களை எதிர்த்து பேசினாங்க, எங்களை கமெண்ட் அடித்தாங்க அப்படின்ட்டு அமைச்சர் சேகர் பாபுவோ மேயர் அவர்களோ இதை பழிவாங்கும் படலமாக அடுத்து கொண்டு போகக்கூடாது. அவங்க கஷ்டப்படுறவங்க, மாதம் 23,000 சம்பளம் வாங்குறவங்க. அவங்கள இப்போ ஏஜென்சி, இப்போ இந்த இடத்துலலாம் ஏஜென்ட்ஸ் தான், ப்ரைவேட் ஏஜென்ட்ஸ் தான் அதிமுக காலத்தில் இருந்தது. இன்னொன்று அவங்க பேசச்சு நாங்கள் முன்னெடுத்து சிங்கார சென்னை அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஒன்று கேட்கணும் அவங்கக்கிட்ட, இந்த வாட்டி இந்த ஒரு வருஷத்தில் நம்ம இந்தியாவில் இருந்த கார்பரேஷனில் 4வது ரேங்க்கில் இருந்தோம் போன வருஷம். இந்த வருஷம் 104வது ரேங்க் கீழே போயிடுச்சு. 104 நீங்களே பார்த்துருப்பீங்களே, பேப்பரில் வந்ததே. ஸோ இதை பற்றி ஆராய்ந்து இதை சரி செய்ய வேண்டும் மாநகராட்சி. பிரியா பாரபட்சம் சொன்னீங்க இல்லையா, என்ன மாதிரி? நான் பர்சனலாக என்னோட இதில் சொன்னேன் பாரபட்சன்றதுக்கு. ஏன்னா நான் சில வாட்டி எழுந்து பேசச்சேன், அவர்கள் இது பாடி லாங்குவேஜ் எல்லாமே என்ன கரெக்ட் பண்ணுவாங்க, என்ன கண்டிப்பாங்க. நான் இப்போ அவங்க 200ல் 170 பேர் இருக்காங்க. அது இங்கிலீஷில் ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த் அப்படிமோ, அது ஒரு தவறான வார்த்தை இல்லை. ஆனால் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணி சொன்னாங்க. இதே என்னை மிரட்ட எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் ஒரு கவுன்சிலர் என்னோட சீட்டுக்கே என்னை மிரட்டும் துணியில் பேசும்போது அதை சும்மா உட்காது 2வது முறை 3வது முறை நடக்கிறது. அதை பற்றி ஒரு வார்த்தை அந்த அம்மையார் பேசியதில்லை, மேயர் அவர்கள். ஸோ மாநகராட்சி அந்த கூட்டத்தில் பாரபட்சமாக நடந்து, நிச்சயமாக என்னை பிஜேபியை சார்ந்த நான் அவங்கள பற்றி அந்த லிப்ஸ்டிக் விஷயம் அதெல்லாம் நான் பேசியிருக்கேன். அதை வச்சு என்னுடைய குற்றச்சாட்டு அப்படின்னே நான் நினைச்சேன். உங்களுடைய விரிவான தவிடுக்கு ரொம்ப நன்றி மேடம். வணக்கம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.